மழை பொழியும் சென்னை இரவு. போலீஸ் சைரன்கள் ஒலிக்க மக்கள் அச்சத்துடன் கூடி நிற்கின்றனர். ஆய்வாளர் அரவிந்த் அந்த குற்ற வழக்கின் நடுவே காலடி எடுத்து வைக்கிறார். ரத்தம் சிந்திய காகிதம் அந்த மர்ம கொலையின் முதல் தடயமாய் கிடைக்கிறது. போலீஸ் நிலையம் முழுவதும் பதட்டமாக இருக்கிறது. ஊடக அழுத்தம் அதிகரிக்க டிஜிபி ராகவன் அரவிந்திடம் கோபமாக கத்தினார். ஆனால் அரவிந்தனின் பார்வையோ சுவரில் தொங்கும் புகைப்படங்களின் மீது மட்டுமே உள்ளது. அதில் ஒரு நிழல் அவன் மனதை ஏதோ செய்தது. அந்த குற்ற வழக்கில் எப்போதும் உண்மையை தேடும் பத்திரிகையாளர் மாயா வந்து சேர்ந்தார். போலீசின் பல தடைகளை மீறி டிடெக்டிவ் அரவிந்தன் நேரடியாக சந்திக்க சென்றார். அவளது பார்வையில் மறைந்திருக்கும் சந்தேகம் அதிகமாயானது. கொலை செய்யப்பட்ட காலனியில் இருந்து ஒரு பென்டிரைவ் எடுக்கப்பட்டது. அந்த பென்டிரைவை ஆராய்ந்த பொழுது அதில் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு முகமூடி அணிந்த மனிதனின் படம் ஒரு சில வினாடிகள் மட்டுமே நடந்து சென்றது. இதை பார்த்த டிடெக்டிவ் அரவிந்தின் மனம் கலங்கி நின்றது. அதே இரவு வீட்டில் தனியாக அமர்ந்திருந்த அரவிந்தின் கண்முன்னே அவனது தம்பி, அவனது கொலை அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த கொலையில் அந்த கொலைகாரன் கழுத்தில் ஏதோ ஒரு முத்திரை இருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதே முத்திரை இந்த வீடியோவில் பார்த்த ஞாபகம். பழைய தனது சகோதரன் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக உணர்கிறார் அரவிந்த். அதே நேரத்தில் ரிப்போர்ட்டர் மாயா தனது அலுவலகத்தில் குற்றவாளியின் டைரியை ஆராய்கிறார். எரிந்த பல பக்கங்களுக்குள் நடுவே ஒரு மறைந்திருந்த ஒரு மர்ம வரி. அதில் நாளை அரவிந்திற்கும் தெரியும். அந்த குறிப்பை வாசிக்கும் பொழுது அவளது இதயம் துடிக்கிறது. அரவிந்த் மீண்டும் மீண்டும் அந்த பென்டிரைவை ஆராய்ச்சி செய்கிறான். அப்பொழுதுதான் கவனிக்கிறான், அந்த முகமூடி அணிந்த கொலைகாரன் கழுத்தில் ஒரு பச்சை குறி. கேமரா நெருங்கும் தருணத்தில் திரை கருமையாக உண்மையான சதி இப்பொழுதுதான் தொடங்குகிறது.